அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலிற்கு ஆனி தேரோட்டத்தன்று 1,00,000 பேருக்கு அன்னதானம். நெல்லையப்பர் கோவில் ஆனி தேரோட்டம் ஜூன் 21 நடக்கிறது. இந்த நிலையில் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் சார்பில் நெல்லையப்பர் கோவில் ஆனி தேரோட்டத்தன்று அன்னதானம் வழங்குவது குறித்து ஆலோசனை கூட்டம் நெல்லை டவுனில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருக்கைலாய பரம்பரை பெருங்குளச் செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் தலைமை வகித்து பேசியதாவது: தாமிரபரணி புஷ்கரத்திற்கு அன்னதானம் வழங்கியது புதிய அனுபவமாக அமைந்தது. இதனையடுத்து தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தேரோட்டத்திற்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நடந்த நெல்லையப்பர் கோவில் ஆனி தேரோட்டத்தன்று 40,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு ஆனி தேரோட்டத்தன்று 1,00,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அன்னதானம் சிறப்பாக நடக்க பொதுமக்கள் பொருளுதவி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செங்கோல் ஆதீனம் சிறப்புரையாற்றினார். நெல்லையப்பர் கோவில் அறங்காவல குழு தலைவர் செல்லையா, நெல்லை தெற்குமட கணபதி சிவாச்சாரியார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டு 50,000 அல்ல 1,00,000 பேருக்கு நாம அன்னதானம் வழங்குவோம் என்ற ஒரு கோரிக்கையோடு, ஒரு நம்பிக்கையோடு, அதற்கு சுவாமி நெல்லையப்பர் நெல்லுக்கு வேடுகின்ற தலம் சுவாமி நமக்கு எல்லாம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் நிறுத்திச்சிட்டோம். அன்னையிலிருந்து தேர்தல் வரைக்கும் 3 மணிக்கு வெளில வருவாங்க. படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது மதிதா பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது தேரோட்டம் வந்திருந்தால் எங்களுக்கு கங்காளநாத திருவாரூர் 3 மணிக்கு பட்டுடன் வருவாங்க. அதுக்கு மறுநாள் தேரோட்டம். அன்னையிலிருந்து தேர்தல் வரைக்கும் 3 மணிக்கு வெளில வருவாங்க.